ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கொண்ட கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த உலகத்தில் மக்கள் எத்தனையோ விதமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க, எப்படி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நிம்மதியற்ற நிலையில் ஒரு தாகத்தோடு இது கிடைக்குமா, வாழ்க்கையில் நடக்குமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த எலெக்ஷன் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது பயங்கள், திகில்கள் எத்தனையோ விதமான இருக்குது. ஆனால் ஆண்டவரை நம்பாமல் தேவனை நம்பும்போது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயத்தை ஆண்டுதான் தர முடியும். ஒரு எண்ணத்தில் வாழும்போது தான் கர்த்தர் எல்லா நிலையிலுமே ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் அமுச்சின தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்தனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் எந்த காரியத்தை சொல்கிறாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவார். கிருவிலுக்கு கடவுளை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரையும் கரங்களோடு கொடுக்கிட்டு ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டவரையும் கரங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? மாலை வேலைக்கா சமூகத்தை நம்பி ராஜா எத்தனையோ பேருக்கு பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. இடையில மறைத்து வெளிப்படுங்க. பாடுபட்ட நாட்கள் புனிதமான நாட்களப்பா, புனிதமான நாட்கள். சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுத்தீர், எந்த சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுத்தீர், அறிந்து கொள்ள நீர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்கு நன்றி ராஜா. நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கிருபித்தாங்க. பொல்லாத காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத வேசி மார்க்கத்தான எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட கிருபித்தாங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. மாத்திரம் நாம மாத்திரம் மகிமைப்பட கிருபித்தாங்க. மீதியான காரியத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. புனிதமான வாரம் அல்ல, பரிசுத்த கடவுளுக்கு பரிசுத்தமான வாரம் இல்லை. முந்தாள் அரக்கோணத்தில் சிலுவை காட்சின்னு சொல்லி அங்கே உள்ள திருச்சபையில் 13 திருச்சபையில் சேர்ந்து 2.5 மணி நேரம் பெரிய ஊரில் நடத்தி பயங்கரமான கூட்டம். தெருக்களில் சிலுவையை சுமந்து வர மாதிரி ஒரு தம்பி, வாலிப தம்பி தனியே தியாகமாக ஒப்பு கொடுத்து முழு அர்ப்பணிப்போட அந்த காட்சியை பார்க்க முடியாத கிருபை தந்தார். அந்த சிலுவையை தூக்கி கொண்டு விதம், இந்த பிரதான ஆசிரியர்கள் போர்ச்சவர்கள் பண்ண அட்டகாசம். இந்த போர்ச்சவர்லாம் ஈட்டியால் அப்படியே குத்தும்போது அப்படியே ரத்தம் பீறிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரத்தம் வாயிலிருந்து வடிகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ச்சவர்லாம் தூக்கி எத்துறாங்க, அப்படியே பந்து மாதிரி போய் விழுறாரு. இந்த காட்சியை பார்க்கும்போது உண்மை நேச்சுரலாகவே ஜனங்கள்லாம் அழக்கூடிய அளவுக்கு எத்தனையோ மக்கள் அழுதாங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது எத்தனையோ விதமான அழுத காட்சியை பார்க்கும்போது அவ்வளவு வேதனை. அப்படி எனக்காக தனித்த பாடலை பட்டீர், எனக்காக இந்த நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஒரு விதமான காட்சி சிந்தனைகளை நம்ம பார்க்கும்போது அவ்வளவு சுரமான காரியங்களை பார்க்க முடிஞ்சது. வேதத்தில் வாசிக்கிறோம், மார்க் 11 வாசிக்கும் போது தான் இயேசு பெத்தானியாவிலேருந்து எருசலேம் போகிறார். 1.5 மைல் தூரம், கிட்டத்தட்ட 1.5 மைல் தூரம் சொல்கிறாங்க. 1.5 மைல் தூரம் போகும்போது அது பசி உண்டாயிற்று. பசி வந்த உடனே அவருக்கு ஒன்றும் செய்ய முடியல. வழியில் ஒரு அழகான ஒரு அத்தி மரம் குலுங்கி போய் நல்லா செழிப்பாக இருக்குது. அந்த அத்தி மரத்துக்கிட்ட போய் பார்க்காரு, எதோ கனியாக்கப்படுமான்னு பார்க்காரு. கனி இல்லை, ரொம்ப பசி. அந்த அத்தி மரத்தை பார்த்துட்டே சொல்கிறாரு, இனி ஒரு கால் கனி உண்டாகாது, உண்டாக்க கடவுள்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு.
எல்லாரும் பார்க்க இதே போல ஆண்டவன் வாழ்க்கையை எதிர்பார்க்காரு. ஒரு செழிப்பாக உருவாக்குனனே, செழிப்பாக வச்சுருக்கனே, எனக்கு கணிதக்கூடிய மகனாக வருவியா, கணிதக்கூடிய மகளாக இருப்பியா அப்படின்னு கேட்காரு. இன்னைக்கு மாய்மானான வாழ்க்கை மக்கள், எத்தனையோ மாய்மானான வாழ்க்கை, எத்தனையோ விதமான காரியங்கள் செய்கிறாங்க, கனி கொடுக்க மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளத்தில் கனி இல்லை. உள்ளத்தில் கனி எதிர்பார்க்காரு. எப்படிப்பட்ட மகளாக வாழ்கிற, எப்படிப்பட்ட மகனாக நீ வாழ்கிற, எனக்கு கடைக்குடிக்கூட பாத்திரமாக இருக்கியா அன்று அதிகிறாரு. அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவருக்கு பசி ஒரு காரியம் இல்லை, பசி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்கிறேன்னா, ஒரு கனி கொடுக்கக்கூடிய மனுஷனாக வாழ்கிறேன்னா, அதை ஆண்டவர் எதிர்பார்க்காரு. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இல்லை, வேண்டாம். ஆனால் நீ தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடிய பாத்திரம் விளங்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. வாழ்கிற உலகம் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமில்லை, ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு மகிமுள்ள வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அப்படி வாழ்கிறோமா? தேவனுக்கு இப்போ பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? அதை ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாத்தையும் எதிர்பார்க்காரு. எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் எப்படியோ மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான வெறுகுண்ட நிலையில் அலைகிறாங்க. தான் வேட்பாளர் நிற்கணும், ஜெயிக்கணும், உலகத்தினுடைய காரியத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒழிய தேவனுடைய ராட்சியம் கட்டப்படுவதற்கு மகிழ்வுள்ள வாழ்கிறனா, சாட்சியுள்ள வாழ்கிறோமா அப்படிங்கிற எண்ணங்கள் மனுஷன் வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனையோ விதமான காரியத்தை பார்க்கலாம். வாழ்க்கை எத்தனையோ போராட்டமாக இருக்கே, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் அவன் வாய்க்காமல் ஆண்டு சொல்கிறாரு. நீ கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது, கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது வாதை கூடாரத்தை அணுகாது. சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய ஆவியானுக்கு விரோதமாய் கொடியேற்றுவா. இதை விதத்தில் வாசிக்கிறோம். வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்கும்போது தான் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். நமக்கு பார்க்குறப்பல நீ கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது ஆண்டவர் எத்தனையோ வித பாடு வரலாம், வேதனை வரலாம், நிந்தனைகள் வரலாம், எது வந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சிறிய நாட்டு படைகள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வருது. இஸ்ரேல் தேசத்தை நசிக்கிறணும், இஸ்ரேல் தேசமே இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சு வர்றாங்க. வரும்போது சீன நாட்டு படைகள் எடுத்து இந்த இடத்துல போகணும், இந்த இடத்த போய் படை எடுத்து இஸ்ரேல் தேசங்களை நசிக்கிறணும் அலைகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு தெய்வ மனுஷன் இருக்கார், எலிசா. அங்கே ஒரு தெய்வ மனுஷன் இருக்கார். தேவனுக்கு பயந்த மனுஷனாக வாழ்கிறாரு. ஆண்டவர் ரகசியத்தை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீ கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது, கடவுள் சாட்சியாக வாழும்போது, உனக்கு மகிமையாக நீ வாழும்போது, எத்தனை பாடுகள் இருந்தாலும் சரி ஆண்டவர் எல்லா காரியத்தையும் முன் நிறுத்துவார். குழந்தை நிறுத்தும்போது அந்த ராஜாவுக்கு திக்குத்தரிசியாக எலிசா சொல்லி அனுப்புகிறான், இந்தந்த இடத்துல படை இறங்காத, இந்த இடத்துல போய் உட்காராத, உனக்கு விபத்துகள் இப்படிலாம் வருது, கஷ்டங்களுக்கு இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்த்தைக்கு நம்பி அந்த ராஜாவும் நிறைய முறை தப்பிச்சுக்கிறான். தப்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை ராஜாவுக்கு, சீரியா நாட்டு ராஜாவுக்கு பயங்கரமான மனசு கஷ்டம். நம்ம படையிடுற இடத்துல இவனுக்கு எப்படி தெரியுது, நம்மகிட்ட யாரோ ஒரு உளவாளி இருக்கிறான், நம்மகிட்ட ஒரு ஒற்றன் இருக்கான், ஒற்றன் இருந்து இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இப்போ ஒவ்வொரு நாட்களும் கேட்கான், என்ன சொல்கிறான், நம்மகிட்ட யார் ஒற்றர்கள் இருக்காங்க சொல்லுங்கள், யார் ஒற்றர்கள் இருக்காங்க, யாருக்கு ஆள் காட்டிய வேலை செய்யணும் இருக்காங்கன்னு நினைக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு மனுஷன் சொல்கிறான், ஐயா இது ஆள் காட்டி வேலை இல்லை, ஒற்றர்களும் இல்லை, நீ எந்த இடத்துல படை இறங்குவியோ, எந்த இடத்துல இறங்கி அவங்கள எதிர்க்கணும்னு நினைப்பியோ, அதையெல்லாம் அங்குள்ள தேவ மனுஷன் ஒருத்தக்காரு, தேவனை அறிந்த மனுஷன், தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷன், தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மனுஷன் ஒருத்தர் அங்கே இருக்கார். அவருக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார் அப்படி சொன்ன உடனே அவர் ரொம்ப ஷாக்கு. இந்த மனுஷன் யாருன்னு பார்க்கும்போது எலிசான்னு ஒரு மனுஷன் இருக்காங்க. இந்த எலிசா வாழ்க்கையை பாருங்கள், தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான், பரிசுத்தமுள்ள மனுஷனாக வாழ்ந்தான், உண்மையுள்ள மனுஷனாக வாழ்ந்தான், சாட்சியுள்ள மனுஷனாக வாழ்ந்தான். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தினார்ல, உண்மையாக வாழ்ந்தான். அப்போ அவனை போய் பிடிச்சிட்டு வரணும், அவனை போய் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கான். ஆனால் அரெஸ்ட் பண்ண முடியாது.
அவன் எங்கே இருக்கான்னு சொல்லும்போது தோத்தானில் இருக்கான் அப்படி சொல்லி கண்டுபிடிக்காங்க. அங்கே போகும்போது சுற்றிலும் படை இறக்கம், படை இறங்கி எலிசா வாழ்ந்து வீட்டை சுற்றிலும் படைகள் இறங்கிடுது. இன்றைக்கி அதே போல் வீட்டில் உனக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்கலாம், உனக்கு எத்தனை விதமான பாடுகள் இருக்கலாம், உனக்கு எத்தனை வித கஷ்டங்கள் இருக்கலாம், உனக்கு விரோதிகள் எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கலாம், உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை வித எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீ தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் எல்லா காரியமும் வெளிப்படுத்துவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தின் வாய்க்காதபடி சொன்ன வார்த்தைப்படி உனக்கு விரோதமாக எந்த காரியங்களும் வந்து ஆண்டவர் இயல்பொருளாக்கி தருவார். அது மனதில் வைத்து நம்ம வாழும்போது, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் எல்லா நிலையும் பாதுகாப்பார். காரணம் கேட்டால் நீ தேவனை நம்பும் போது, தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது, மகிமையுள்ள வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். வல்ல செயல்கள் நீரைத்து நீரைத்து உள்ளமே பொங்குதையோ. வல்ல செயல்கள் நீரைத்து நீரைத்து உள்ளமே பொங்குதையோ. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அவருடைய செயலில் ஒன்று அவ்வளோ அற்புதம் தான், அதிசயம்தான். தீர்க்கதரிசி எங்கே இருக்கான்னு தேடி போகிறாங்க. வீட்டை சுற்றிலும் போய் மிலிட்ரி இராணுவம் இறங்கிடுது. விடிய காலையில் இறங்கி கதவு திறந்து அவன் வீட்டு வேலைக்காரன் கேயாசி எதுக்கு வந்திருக்கலாம், கதவு திறந்துருப்பான். கதவு திறந்தவுடன் பார்க்க எஜமான்ட்ட சொல்கிறான், எஜமானே நம்ம மோசம் போயிட்டோம், நான் பாதிக்கப்பட்டோம், சிரியா நாட்டு படைகள் நம்ம சுற்றி வந்து இறங்கிட்டாங்க, கொண்டுடுவாங்கன்னு பயப்படுறான். ஆனால் அவன் வந்து ஒரே வார்த்தை வச்சிருக்க கண்மலை, நேசிக்கிற தெய்வம் கண்மலை. அவன் வச்சு சொல்கிறான், ஆண்டு இவன் பார்க்கக்கூடிய கண்களை திறந்துடும் ஒரே வார்த்தை சொல்கிறாரு. சொன்னுடன் பார்த்தா எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் வீடு நிறைஞ்சிருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் வந்திருக்கோம், கஷ்டங்கள் வந்திருக்கோம், கைவிடப்பட்ட நிலைமைகள் வந்திருக்கோம். எந்த நிலைமைகள் வந்தாலும் ஆண்டவரை பாதுகாக்கிற விதம் பார்த்தீங்கன்னா தனி விதம். ஒன்று எத்தனையோ போராட்டம் வந்திருந்தாலும் சரி, அதே போல் தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும்போது எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ கஷ்டம் வேதத்தில் வாசிக்கவில்லை. மற்ற 26 அதிகாரத்தில் 54 வாசிக்கும் போது என் பிதாவை வேண்டிக் கொண்டார், 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டாரோ நான் கேட்கல. விலைகளுக்கு வரலாம், வேதனை வரலாம், கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி ஆண்டவனை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நேசிக்கிற தெய்வம் அவர் தான், வேற யாரும் இல்லை. நிறைய பேர் கலக்கம், நிறைய பேர் கலக்கம். நேற்று போகும்போது சாயந்தரம் ஒரு பெரிய அரசியல் தர ஐயா வந்திருந்தார். அவருக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அண்ணாச்சிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் எங்கள் அண்ணன் ரொம்ப ஃப்ரெண்டு.
ஒரு தோத்திரம் போட்டு கேட்டேன், ஐயா நான் தம்பி கோயில் பிள்ளை அவங்க அண்ணனுடைய தம்பி தாமா அப்படின்னு சொன்னேன். அவர் பயங்கர சந்தோஷம். எனக்கு வணக்கம் வீடு சொன்னார். என்னை கூப்பிட்டு காஃபியெலாம் வாங்கி கொடுத்தாரு. காஃபி வாங்கி கொடுத்துட்டு, அவைத்தலைவர் கோயில் பிள்ளை அண்ணனுடைய தம்பி தானே நீங்கள் ஒரு போதகர் தானே அப்படின்னு கேட்டார். நான் பைபிள் வச்சுருந்தோன்னா போதகரான்னு கேட்டார். எங்கள் தம்பியை நினச்சி கேட்டார். எங்கள் தம்பி ஒருவேளை எங்கள் அண்ணன் சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் அவருடைய இருதயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலக்கம். காரணம் கேட்டால் மனைவி இழந்துட்டார், மனைவி இல்லை, பலவிதமான முறையில் பாதிக்கப்பட்டார், பல கஷ்டங்களை அது வெளிப்படையான சந்தோஷமாக சொல்ல முடியல. ஆயிரக்கணக்கான பேர் வந்து வணங்குறாங்க, காலை கும்பிடுறாங்க. நான் ஒரே மாதிரி சொன்னேன், கடவுள் மங்கையா, மனுஷன் ஆசிரியர் சுவாசம் மனுஷனை எண்ணாத, எண்ணப்படுறதுக்கு ஏமாத்திரம், ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணி கடந்து வந்துட்டேன். நினச்சி நான் பார்க்கும்போது உலகத்தில் மனுஷன் உலகத்துக்காக எத்தனையோ விதமான பாடுகள் அனுபவிச்சு கஷ்டப்படுறான். உலகத்து காரியத்துக்காக உலகம் மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்த லாபம் என்ன? அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டலாம், ஜீவனை நஷ்டப்படுத்த லாபம் என்ன? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது ஒரு நாள் நடு கைவிடவே மாட்டார். அதை மட்டும் மனசில் வச்சு வாழுவோம். கர்த்தர் ஒரு நாள் பெரிய ஜெயத்தை ஆண்டு தருவார். இந்த 40 நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் தேடணும். 40 நாட்களும் அதிகாலை ஆண்டவர் தேடி வந்தோம். ஆண்டவர் பார்க்க வந்தோம். நமக்கு தரிசனமானார். தரிசனம் மாத்திரமல்ல, விசேஷத்தை கிருபையை தந்தார். எத்தனையோ பலகீனம் வந்தாலும் சரி, எத்தனையோ பாடுகள் வரும்போது, ஆண்டவர் சிலுவை தூக்கி வரும்போது எத்தனையோ விதமான பாடுகள் ஒவ்வொரு நாட்களும் நினைப்பேன். ஆண்டு சிலுவை தூக்கி வரும்போது கஷ்டப்படுறது பார்க்கும்போது, அரிமத்தா ஊரான யோசேப்பு ஒரு மனுஷன் வச்சுருந்தார். வேதத்தில் வாசிக்கவில்லை. அந்த நாட்டுடைய கவர்னர் ஜெனரல் அவர் தான் பெரிய அரிமத்தூர் யோசேப்பு. தேவனுக்கு ரகசியமான மனுஷன். அவன் தனக்காக வச்சிருந்த கல்லறையில் ஆண்டருக்கு அந்த கல்லறையை ஒப்பு கொடுத்தான். யாருக்கும் கிடைக்காத வாக்கியம். எருசலேம் சுற்றி தான் கல்லறை, ஊருக்குள்ளே கல்லறை கிடையாது. ஒரு மனுஷன் தான் கல்லறை இருந்தது, தான் விட்டு வச்சிருந்த கல்லறை. அந்த கல்லறையில் பிலாத்து போய் பார்க்கணுன்னு சொன்னால் யாரும் பார்க்க முடியாது. அவன் நாட்டு செனாடு மெம்பராக இருந்ததுனால தான் அவன் கூட பிலாத்து போய் பார்த்து கல்லறை பேசி அந்த கல்லறையை கொடுத்தான். அதுபோல் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை எப்படி தான் நீ வாழ்ந்தாலும் சரி, யோசேப்பை போல, ஒரு அரிமத்தா ஊரான யோசேப்பை போல நீ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து, மகிமையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து, என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை தேடி வருவாயானால், ஆண்டவரை பார்த்து வருவாயானால், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் விலகவே மாட்டார். அத்தி மரத்தில் கனி இல்லாத காலம், ஆண்டு கனியை தேடினார். இப்போ சில நம்ம ஊர்களில் தோப்பில் மாந்தோப்பு இருக்கும். மாந்தோப்பில் சீசனாக இருக்கும், மாங்காய் கொத்து கொத்தாக காய்க்கும், விலை சீரழியும், விலையே இருக்காது. கோடை காலம் ஒரு காலம் இருக்குது. அது கோடை காலம் சில மரங்களில் காய் காய்க்கும். அந்த காய்க்கு பயங்கரமான விலை இருக்கும். ஆண்டவர் அதை போல எதிர்பார்க்காரு. கனி எப்பவும் தரணும். ஆண்டு கனி தரக்கூடிய மகளாக நீ வாழணும்னு ஆண்டு விரும்புகிறாரு. ஒரு பாரமுள்ள மகளாக, தரிசனமுள்ள மகளாக, ஆண்டவர் மகிமைப்படுத்தக்கூடிய மகளாக நீ வாழணும்னு நினைக்காரு. காரணம் கேட்டால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனுடைய கெடுப்பார். நீங்களே இந்த ஆலயம். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, தேவனுடைய ஆலயமாக பரிசுத்தமாக வாழ்கிறோமா? வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது அவர் பரிசுத்தர், நீ அவரை போல பரிசுத்தமாக வாழணும் ஆண்டு விரும்புகிறார். அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது எத்தனை விதம் பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வந்தால், ஆனால் ஆண்டு ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்தப்பட்ட எண்ணங்களில் வந்தாலும் சரி, ஆண்டு உனக்கு கூட இருப்பார். அதைத்தான் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்கக்கூடிய காரியங்கள். இந்த கனி தரக்கூடிய காலம் மாறணும். கடவுளுக்கு கனி தரக்கூடிய மக்களை மாத்திரமல்ல, கனி தரக்கூடிய பிள்ளைகளை விளங்கணும். நாம் விளங்கணும். நம்ம பிள்ளைகளை கனி தரக்கூடிய பிள்ளைகளை வைக்கணும். ஆண்டவருக்கு உரிய சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழணும். அதைத்தான் ஆண்டு விரும்பக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவருக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. அது ஒன்று தான். எத்தனையோ பேர் ஆண்டவர் இகழ்ந்தாங்க, பேசுனாங்க, எத்தனையோ விதமான காரியங்களை பார்த்தாங்க. பார்க்கும்போது சில இந்த கள்ளம் கூட கேட்டாங்க. கடைசியில் ஒரு கள்ளம் ஏளனமாக பேசுனான். என்ன பேசுனான்? தேவனுடைய குமாரனா, நீ கீழே இறங்கி வா,
உன்னையும் ரட்சித்துக்கொள் என்னையும் ரட்சித்துக்கொள்னு சொன்னான். ஆனால் இன்னொரு காலையும் சொன்னால், எப்போ நாமெல்லாம் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நமக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் தகாத ஒன்றும் செய்யலப்பா, பரிசுத்தம், அவர் நன்மை செய்து வாழவே வாழ்ந்தார். அவர் சுற்றி திரிந்த நாட்கள் நன்மை செய்தார், சுற்றி திரிந்தார், மரித்தவரை உயிரோடு எழுப்பினார், குஷ்ரோகி வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தார். நீ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழு. கேட்டாண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் சொன்னான். ஆண்டு சொன்ன ராஜ்யத்தில் இல்லை, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். அதுதான் ஆண்டு விரும்புகிற காரியம். இன்றைக்கு நாம் கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோமா? இன்று மறித்தாலும், இன்னும் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் தேவனுக்கு சாட்சியை வாழ்கிறேன், தேவனுக்கு மகிமையாக இருக்கேன், அப்படிப்பட்ட எண்ணம் உள்ள மக்களாக வாழ்கிறோமா? நிறைய பேர் வாழ்க்கை அப்படி கிடையாது. வெளிச்சங்கள் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. நிறைய வித பாடுகள், பலவிதமான பாடுகள், நிறைய விதமான கஷ்டங்கள். நேற்று நான் கோயில்பட்டிக்கு போயிருந்தேன், ஒரு ஆலயத்துக்கு. 1200 குடும்பங்கள். காணிக்கையே ஞாயிற்றுக்கிழமை 14 லட்சம் ரூபா வருது காணிக்கை. ஆலயத்தை பார்த்தேன். அந்த ஐராள் சொன்னார், ஞான ஒளி, அந்த ஐராள் பேர். அவர் சொன்னார், இப்படி ஒரு ஆலயத்தில் பணிவிட செய்து நான் சந்தோஷப்படுறேன்னு சொன்னார். ஒரு ஐயாவை என்னை காட்டினார். அவர் 2 கால் நடக்க முடியாது, 2 கம்பு வச்சு நடந்து வந்திருக்காருன்னா அவர் கார் ஓட்டுவாராம். 2 பிள்ளைகளாம். கன்வெர்ட் ஆகிட்டார், ஹிந்துவாக இருந்து கன்வெர்ட் ஆகியிருக்காரு. கன்வெர்ட் ஆனது மாத்திரமல்ல, அவர் கண்களுக்கு முன்பாக ரொம்ப நாளாக குழந்தை எல்லாமே வாழ்ந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் மாட்டி கால்கள் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கம்பு வச்சு தான் நடக்கணும், மற்ற கார்லாம் ஓட்டுவாங்க. ரொம்ப விசுவாசியின் தகப்பன்னா அவர் மாதிரி தகப்பனை பார்க்க முடியாது குருவான்னு சொன்னாங்க. அவர் 2 பிள்ளைகள் யூஸில் இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு நிறைய காரியம் செய்கிறாங்க. வாழ்க்கையில் என்ன கிடைக்குதோ அந்த ஆலயத்துக்காக அந்த யூஎஸ்லேருந்து அப்படியே அனுப்பிடுவாங்க. வாழ்க்கை என்ன ப்ரொமோஷன் கிடைச்சாலும் சரி, அது எக்ஸஸாக என்ன பணம் வந்தாலும் சரி, என் ஆலயத்துக்கு தான் அனுப்பணும். இந்த ஆலயத்து மேலே நான் உயர்த்தப்பட்டிருக்கேன், இந்த ஆலயம் மேலே என் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிடுவாங்களாம். காரணம் அவ்வளோ ஆலயத்தை நேசிக்கக்கூடிய மக்களா. அது மாத்திரம் இந்த ஆலயம் கட்டப்படும் போது குவைத்திலேருந்து ஒரே மனுஷன் மட்டும் 80 லட்ச ரூபா கொடுத்தார் அந்த ஆலயத்துக்காக. 80 லட்ச ரூபா. இந்த குருவான் சொன்னார், இந்த ஆலயத்தை நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்கும், இந்த ஆலயமே செழிப்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு சீர்வெடுத்தோம் சிறுசியரே ஆராதனை உமக்கே. சீர்வெடுத்தோம் சிறுசியரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்தோம் துணையாளரே ஆராதனை
நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கள் நிறைய யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நிறைய யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா அந்த ஐயா பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அந்த அம்மாவும் இருந்தாங்க. அவர் கிட்டத்தட்ட 75 வயசுக்கு மேலே. அந்த அம்மாவுக்கு 72 வயசு. கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. புதுசாக கன்வெர்ட் ஆகி ரொம்ப நாளாச்சு கன்வெர்ட் ஆகி பிள்ளைகள் பிறந்து செழித்து அவங்க வாழ்க்கையை பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். காரணம் கேட்டால் கனி கொடுக்கக்கூடிய மக்களை மாறுறாங்க. நம்ம பேர் கனி கொடுக்கல மாயமான வாழ்க்கை. நிறைய பேர் மாயமான வாழ்க்கை. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். விருதுநகர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். போயிட்டு இந்த ஊரில் போய் சாப்பிடலான்னு சொல்லி கிராமத்தில் ஒரு 10 பேர் வெளியிடனாங்க. 10 பேர் வெளியிடன்னு என்ன சொன்னாங்க, தோத்திரம் பண்ணாங்க. தோத்திரம் ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம்னாங்க. இவ்வளோ அழகாக வர இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வணக்கம் ஐயாண்ணே, வாங்க பலகாரம் சாப்பிட்லாம், வாங்க பலகாரம் சாப்பிட்லான்னு சொல்லி உள்ளே கூட்டு போயிட்டாங்க. பலகாரம் நல்லா சாப்பிட்டாச்சு. அவனும் வேண்டியதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவங்க முன்னாடி கை கழுத்து அவங்ககிட்ட போயிட்டாங்க. கல்லாவுக்கு வரும்போது கேட்டால் கேசி சொன்னாது, இந்த ஊர் வழக்கம் தாங்க. வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒரு அணி உண்டு தமிழில். மாய்மரம் அணி, மாய்மலை தோத்திரம், தோத்திரம் தோத்திரம் தோத்திரமாங்க. காப்பி விடிங்க, காப்பி விடிங்க. அப்புறம் அடுத்த மதம் போனேன். அதே மாதிரி ஐயா வாங்க பல சாப்பிட்டேன், கொடுத்துட்டேன். 2வது முறையும் தெரியாமல் கொடுத்துட்டேன். 3வது போகும்போது சொன்னாங்க, தோத்திரம் நான் சொன்னேன் ஒரே வார்த்தையில், தோத்திரம் கொண்டாடி போடு, உன் பிள்ளைக்கு போடு, எனக்கு போடாத. மாய்மலை தோத்திரம் போடக்கூடாது. இல்லை, இன்றைக்கி மனுஷன் அப்படி தான் வாழ்கிறான், கிறிஸ்தவனே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மாய்மலை தோத்திரம், வாங்க தோத்திரம், வாங்க தோத்திரம், வாங்க தோத்திரம். ஆனால் செயல்பாட்டில் இருக்காது. செயல்பாடு தான் மனுஷன் வாழணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையான விசுவாசம், உண்மையான அன்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்தா எங்கள் தம்பி தபையில் அடிக்கார். ராத்திரி கிட்டத்தட்ட 12 புரோட்டா சாப்பிடுவோன்னு நினைக்கேன். கேட்ட சந்தோஷமாக இருக்கார்ல, அதுதான் நம்ம விரும்புகிறோம். மனுஷன் சாப்பிட்றதுக்கும் சில காரியத்தை தான் வாழ்க்கை கூடாது. ஒரு வாழ்க்கையும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். அத்திமரத்தை போல் கனி கொடுக்கணும். அத்திமரம் ஆண்டு சொன்னார்ல, கனி கொடுக்க கேட்டார்ல, நீ ஒரு காலம் கனி இருக்காதுன்ட்டார்ல. அடுத்த தடவை வரும்போது ஒரு எரிகளும் திரும்ப வரும்போது அத்திமரம் பட்டு கிடக்கு. எல்லோரும் கூப்பிட்டு காக்காங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ சபித்த மரம் பட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசத்தோட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போனால் போயிடுன்றார்ல. விசுவாசத்தை சொல்ல சொன்னார்ல. இன்றைக்கி மலை பெயர்ந்து போகாது. மக்களே மலையை அரைச்சி எல்லாத்தையும் அனுப்பி வித்துடுறாங்க. நம்ம மக்களை தான். மழை பெயர்ந்து போகாது. இன்றைக்கி காரணம் கேட்டால் அந்த அன்பு இல்லாத வாழ்க்கை, ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழணும் விரும்புகிறார். அதை தான் விரும்புகிறார். சுனமியாள் திக்கதரிசி எலிசா ஒரு நேசித்து தன் புருஷன் சொல்கிற, இவர் பரிசுத்தவன் பார்க்குறேன், எப்போனா வீட்டில் தங்கட்டும், நாற்காலியை போடுவோம், மேஜையை வைப்போம், குத்து வைப்போம், ஒரு கட்டில் போயிடுவோம். உண்மையான இருதயத்தோடு சொல்கிற, உண்மையான இருதயத்தோடு சொல்லும்போது எலிசா பார்க்கறல, ஆண்டவர் கேட்கல, ஆண்டவரே இந்த ஸ்திரீ நான் எப்போ வந்தாலும் என்னை கனம் பண்ணுறா, எப்போ வந்தாலும் நேசிக்கா, என்னை நேசிக்கா, அவளுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த வேலைக்காரனை கேஎஸ்சி கூப்பிட்டு இதோ சுனமியை அழைச்சிட்டு வாடாங்காரு. அழைச்சி வந்து வாசல் நிற்கிறா. கேயாசிட்டு கேட்காரு. அவன் முகத்தை பார்க்கல. அவர் கேயாசி கூப்பிட்டு கேட்காரு,
எனக்கு ஒவ்வொரு முறையும் இப்படி பல காரியத்தை செய்றியே, உனக்கு எதாவது செய்யணுமா? ராஜாவிட்ட, தேசாதிபதிகிட்ட, சேனாதிபதிகிட்ட பேசணுமான்னு கேட்காரு. 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தை வாசிக்கும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த காரியத்தை பார்க்கும்போது. அவன், ஐயா நான் சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு குறை இல்லை, எனக்கு ஒரு குறை இல்லைங்க. அப்போ மறுபடியும் கேஎஸ்சி கேட்காரு, என்னடா என்னன்னு சொல்ல போகிறேன்னு கேட்காரு. அந்த கேஆர்சி உடனே சொல்கிறான், ஐயா அவள் எல்லா வசதியும் இருக்க நாட்டில், ஆனால் புருஷன் ரொம்ப வயசாடி, குழந்தை கிடையாது ஐயா அப்படின்னு சொல்கிறான். வார்த்தை கேட்ட உடனே தீர்க்கதரிசி எலிசா என்ன சொல்கிறாரு, ஒரு பிராண உற்பத்தி காலத்தில் ஒரு குழந்தைய நீ அணைச்சிட்டு இருப்ப அப்படின்னுக்காரு. வார்த்தை கேட்டவங்க சொல்கிற, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், அபத்தம் சொல்ல நல்லா இருக்கேன் அப்படிங்க. அதே மாதிரி குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து வளர்ந்து செத்து போகுது. செத்து போன குழந்தைய அவன் என்ன கேட்கா, நான் உன்கிட்ட குழந்தை கேட்டேன்னா நல்லா இருக்கேன்னு சொன்னேன், என் குழந்தைய கொடுத்து ஏன் என்ன சாகடிச்சோன்னு அவளோட வேதனை. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கல, கேட்ட அந்த குழந்தை உயிரோடு எழுப்பி கொடுக்கார்ல. கடைசி காலம் வரும்போது ராஜா கேட்குறான், கேஆர்சி கூப்பிட்டு என்ன கேட்குறான், ஆண்டு பிரியமான பிள்ளைகள் ஆண்டு எப்பவுமே நேசிப்பார், நீ பிரியமாக வாழும்போது உலகத்தை என்ன கஷ்டம் வரும், உனக்கு குடும்பத்தை என்ன பிரச்சனை வரும், நீ எப்படி தப்பிக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லி வழிமுறை ஆண்டு தான் கற்றுக் கொடுப்பார். நீயே கற்றுக்கிட வேண்டாம். நீ ஆண்டுக்கு பிரியமாக இருக்கும்போது வேதத்தில் வாசிக்கம் இல்லை, நீதிமொழிகள் 14 எடுத்து வாசிக்கும், ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்ய விதத்தில் வாசிக்கல. அதே போல் கேட்கறல, கேட்டு என்ன சொல்கிறாரு, சுனி மேலே கூப்பிட்டு தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், நீ தான் தேசத்துக்கு போ அப்படிங்க திக்கத்தை சொல்லிடுறல்ல. 7 வருஷம் பஞ்சத்தை அப்படியே அப்பட்டமாக சொன்னோன்னே 7 வருஷம் அதுக்குள்ளே புருஷன் இறந்துடுறான். இந்த அம்மாவுக்கு புருஷன் இருக்க மாதிரி காட்டலை, குழந்தைய கூட்டிகிட்டு பையனை கூட்டிகிட்டு போயிடுறா. 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்ச உடனே ராஜாட்ட பார்க்க வர்றா. ராஜாத்தை வந்து பார்த்து நியாயத்துக்கு நிற்கிறா. நம்ம கேஆர்சி அங்கே உட்காந்துருக்காரு. கேஎஸ்சி உட்காந்து ராஜா கேட்கான், இப்போ எலிசா தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களெல்லாம் எனக்கு சொல்கிறியா அப்படி கேட்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் விலைக்கு சொல்கிறான். எலிசா அப்படி செஞ்சான், தேசத்துடைய பஞ்சம் வந்துச்சு, ஒரு கழுது தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்றுது, புறாக்களுக்கு போடுறது பயிர் 5 காசுக்கு 5 குத்துது, இப்படிலாம் விஞ்சுது. ஆனால் ராஜா கோபப்பட்டான். ஆனால் கோபத்தெல்லாம் விட்டுட்டு அவன் சொன்னான், தீர்க்கதரிசி எலிசா சொன்னான், நாளைக்கு இந்நேரத்தில் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 ஷேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 ஷேக்கலும் விற்கும்னு சொன்னான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கே இருக்க சிப்பாய் சொன்னான், செக்யூரிட்டி சொன்னான், இது ஆண்டவர் வானத்து பறவை திறந்தால் நடக்குமா, நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, நீ கண்களை பார்ப்ப, நீ இப்போ அனுபவிக்க முடியாதுன்னு ஒரே மாதிரி சொல்லிடுற. அதே மாதிரி நடந்ததில்லை, அதே மாதிரி நடந்ததில்லை. சீரிய நாட்டு படையெடுக்க ஆண்டவர் யுத்தங்கள் சத்தத்தை எழுப்ப பண்ணி நாட்டை கலக்கி ஆண்டவர் செய்ய முடியும். உன் குடும்பத்தை எத்தனை பிரச்சனை சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இறக்கங்களை நான் சேர்த்து கொண்டு வார்த்தைப்படி இமைப்பொழுது நீ கைவிட்டிருந்தாலும் சரி, உருக்கமான இறக்கங்கள் உன்னை தாங்கும், உருக்கமான கிருபை உன்னை தாங்கும். அந்த கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த கிருபைக்கு உள்ள வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்க, நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்க. வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையா, இப்படி தான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடிய மக்கள் உண்டு. ஆனால் சோர்ந்து போகாத, நீ தேவனோடு வாழும்போது, தேவனுக்கு சாட்சியாக வாழும்போது ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அவர் கைவிடுற நேசரே அவர் இல்லை. உண்மையாய் நேசிக்கூடிய தேவன். ஆண்டு கேட்க காரியம் ஒரு வாழ்க்கை எனக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும். நீ ஏழையாக இருக்கலாம், கஷ்டப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது ஆண்டு ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். உன் மேலே தூசியோட ஆண்டு உட்காருங்க அனுமதிக்க மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னு சொல்கிறார்ல. சில பேர் நம்புறதில்லை, சில பேர் நம்புறதில்லை. சில பேர் புருஷன் நம்புவாங்க, மனைவியை நம்புவாங்க, பிள்ளைகளை நம்புவாங்க, ஆண்டவர் நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் நடத்துறதுக்கு வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவர் அறியதில்லை. ஆண்டவர் இப்படி நடத்துவார், நம்முடைய பாதுகாப்பார், நம்ம வேண்டிய காரியங்களை செய்வாருங்கக்கூடிய எண்ணங்கள் இல்லாத நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அழுவாங்க, சோர்ந்து போய் ஒன்றுமே செய்ய முடியாமல் தரித்திரம் வந்து நெருக்கும்போது வட்டி, பல வட்டி, எங்கே பார்த்தாலும் வட்டி, தாங்க முடியாது, எந்த பக்கம் தான் வட்டி. காரணம் கேட்ட வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை.
ஆண்டு சொல்ல, நீ அநேகர் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக மேலாவாய், உன் மாப்பசர் தொட்டி ஆஸ்வதிக்கப்படும். அந்த வார்த்தை பொய்யா? அந்த வார்த்தை பொய்யா? நினைக்கிறதில்லை. கடவுளுக்கு சாட்சியோடு வாழ்கிற வாழ்க்கை விட இல்லை. நீ மகிமை செலுத்தும் போது ஆண்டு இன்னைக்கும் நீ ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகக்கூடாது. சில பேர் சோர்ந்து போவாங்க. ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர் தான் நம்ம உருவாக்குனவர். அவர் நடத்தவும் தெரியும், அவருக்கு எல்லா காரியத்தையும் பண்ணவும் தெரியும். ஆண்டவர் தான் தெரியும். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. இல்லை, சித்தத்தை நம்ம அறிஞ்சு மக்களாக வாழும்போது தான், தேவனுக்கு சித்தத்தை நிறைவேற்றும் போது தான் ஆண்டு எல்லா காரியம் நமக்கு நன்மையை தருவார். ஆண்டவர் விரும்புகிற காரியம் பரிசுத்தம் தான், உண்மை தான். நிறைய பேர் வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்க்கையில் இல்லை. அதை தான் நினச்சி பார்க்கணும். என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை மாத்திரமில்லை, பரிசுத்தமான வாழ்க்கையை மாத்திரமில்லை, உங்கள் உண்மையாய் நேசிக்கூடிய வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். தாங்கன்னு கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷம் வாழல. இல்லை, அன்னியா சபரியால் வாழ்க்கையை பாருங்கள், உண்மை இல்லாத வாழ்க்கையாக போயிடுச்சு. தான் சொத்தை விற்றாங்க, கடவுள் கொண்டு வந்து வச்சாங்க. நிறைய பேர் அப்படித்தான், கடவுள் கொடுக்க மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் வஞ்சகமான செயல்கள், வஞ்சகமான காரியங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் அந்த அந்நியாசப்படுற வாழ்க்கையை அழிஞ்சு போகுது. சொத்தை விற்கிறான், பேதர் பாத்திரம் வைக்கணும், பேதர் கேட்குறான், ஏன்டா சொத்து பணத்தை எடுத்துக்கிட்டேன்னு கேட்குறான். விற்ற பிறகும் பணம் ஒரு சொத்து தான், விற்கவனும் சொத்து தான், ஏன் அதை தேவைப்பெல்லாம் எடுக்கன்னு கேட்குறான். நான் பதிச்சிடலை. இந்த வார்த்தை கேட்ட உடனே அப்படியே உழுது செத்து போகிறான். செத்து 10 வாலிபரை அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அடக்கம் பண்ணிட்டு வரும்போது மனைவி சப்ராள் உணவு தெரியாமல் உள்ளவாரா. ஒரே வார்த்தை கேட்க, சொத்தை இவ்வளோ தானே விற்றீங்க? ஆமான்னு போய் சொல்கிறா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு சில குடும்பத்தில் அதுதான். சில தப்பு ஏன் நடக்குன்னா, புருஷன் முன்னாடி ஒன்றுல போய் சொல்லுவாங்க, தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக. காப்பாற்ற முடியுமா? போய் சொன்னேன். யார்கிட்ட கேட்கல. ஆண்டு உனக்கு நடத்துகிற உண்மையான தெய்வம் தானே, உனக்கு கரம் பிடித்தவர் உண்மையான தெய்வம் தானே, நேசிக்கூடியது தான் அவர். இன்றைக்கி புருஷன் முன்னாடி தான் போய் சொல்கிறாங்க நிறையா. அதை பார்த்துட்டு பிள்ளையும் போய் சொல்லுது, பிள்ளைகள் சந்ததியும் போய் சொல்லுது. சந்ததி சாபத்துக்கு ஆயிடுது. இல்லை, காரணம் கேட்டால் வாழ்க்கை ஒரு காரியத்தினாலும் உண்மையாக வாழணும். ஒரு காரியமும் ஆண்டு கடவுள் பிரியமான காரியங்கள் என்ன நடந்தாலும் சரி ஆண்டு பாதுகாப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னை நடத்துவார். அந்த எண்ணத்துக்குள்ள வரணும், ஆண்டு என்னை நடத்துவார். அந்த செல்லத்தில் வரும்போது நீ கடவுளுக்கு மகிமையாக செலுத்தும் போது ஆண்டு நடத்துவார்ல. சப்ரால் சொன்ன வார்த்தைக்கு பேதுருன்னு சொன்னா, புருஷனை அடக்கம் பண்ண கால்கள் வீட்டுக்குள்ளே வரல, நீ அதுக்கு முன்னே போய் சொல்லிட்டேன்னா உன்னையும் கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டேன். ஒரே வார்த்தை சொன்னார். இதுதான் வாழ்க்கை. ஆண்டவர் நம்பணும், தேவனுக்கு சாட்சியாக வாழணும். இன்றைக்கி ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார். ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகியிருக்காரு. ஹிந்து மனுஷன். தியேட்டருக்கு போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணி, ஜெபனுங்க ஐயா, தூத்துக்குடியை சேர்ந்தவர், பயங்கர விசுவாசம், பயங்கர விசுவாசம். வீட்டிலெல்லாம் சொன்னாங்களா, நீ இந்த ஆண்டவரை போய் தேட போய் தான்டா, நம்ம தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு தேட போய் தான் உனக்கு இவ்வளோ சாப்பிட்னு சொன்னாங்களா. அவரை வருத்தப்படலை, மனைவி வருத்தப்படலை. நம்ம ஹார்ட் ஆப்ரேஷன், இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் 90% சூப்பர் நடந்துச்சான். அவர் சொன்னார், மகிமை ஆண்டு கொடுத்தாரியா, மகிமையாக செஞ்சார். எனக்கு தெரியும், என் நேசிக்கிற தெய்வத்தில் உண்டுனா இயேசு மாத்திரம்தான், உலகத்துக்கு வேறு யாரும் இல்லை. அது பட்ட பாடுகள் நினச்சோம், சிலுவையை நினச்சோம். ஆனால் உண்மை இருதயம் எப்படி நொறுக்கப்பட்டது, சரியத்தை எத்தனை காயங்கள், இதெல்லாம் நினச்சி பார்த்தோம். ஆண்டு எனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் வேண்டாம், உன் சிலுவையை தான் பார்க்கும், என் சிலுவை தான் பார்க்கும். என் மனைவி நானும் அடிக்கடி நினைக்கும், என் மகா கோல்டு மெடலிஸ்ட்டை படிச்சுக்கிட்டு இருக்கா, அது போதும் என் வாழ்க்கையில், அவ்வளோதான் ஊழியத்தான் அனுப்புவேன். ஒரு மனுஷன் சொல்கிறான், ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன், தரித்திரமான மனுஷன், எதையும் நினைக்கான், காசை கூட நினைக்கல, ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டேன். ஆண்டு எனக்கு நடத்துகிறாரு, ஆண்டு நடத்துகிறாருன்னு சொல்லி
சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரு, இந்த ஜெபம் ஒன்று போதையா, இந்த ஜெபம் ஒன்று போதையா, ஆண்டவர் நேசியா. இன்றைக்கு அந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை. சிறுவைக்க ஸ்திரீ ஆண்டவர் பாதத்தில் விழுறா. தம் மகளுக்கு பிடிச்சிருந்த பொல்லாத பிசாசு அடுங்கணும் அப்படிங்கிறது காத்திருக்கா. அப்படியே ஆண்டு உட்காந்துருக்கா. ஆண்டு சொல்கிறாரு, பிள்ளைங்க அப்பத்திட நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுங்க. ஒரே வார்த்தை சொல்கிறாரு. அவன் விடலை, விசுவாசத்தை விடலை. அவன் என்ன சொல்கிறா, பிள்ளைகள் அப்பத்து நாய்க்குட்டி போடக்கூடாது, அவன் கீழே விழுத துணிக்கைகளை நாய்க்குட்டி திரும் ஐயா அப்படிங்கா. ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கார்ல, உடனே சுகம் கொடுத்துக்கார்ல. அதே போல் இன்னும் மனுஷன் ஆண்டை அறியாத பண்ண மனுஷன் ஆண்டை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த அன்பை தெரிஞ்சுக்கிட்டாங்க, சிலுவையை ஆண்டு கொடுத்த விடுதலையை பார்த்துக்கிட்டாங்க, சிலுவை காட்சியை பார்க்காங்க, நொறுக்கப்பட்ட காட்சியை பார்க்காங்க, மன்னிக்கிற காட்சியை பார்க்காங்க. ஆண்டு மன்னிக்கிறல, பிதாவிகளுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் சொன்னிக்கார்ல. இந்த காட்சியெல்லாம் பார்க்கார்ல. கண்ணனுக்கு மன்னிச்சு இன்றைக்கு எனக்கு கூட பிரதேசி விற்பாய் சொன்னார்ல. தாயின் தகவல் நேசிக்கார்ல. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டு சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தார்ல. அதான் எனக்கு பிடிச்சது யாருன்னு சொன்னார். அத்தி மரத்தை போல கனி கொடுக்க பிள்ளைகளை மாறணும் ஆண்டவர் கேட்காரு. அதுதான் வாழ்க்கை. நீ கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது, தேவனை முன்வைத்து வாழும்போது, தாவீது ராஜா சொல்கிறார்ல, சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும்போது, கர்த்தரை எவ்வளோ முன்னாக வச்சிருக்கிறேன், அவர் என் வலது பார்த்து இருக்கிறபடியா அசைக்க விட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் மாத்திரம் தர முடியும், வேறு யாரும் தர முடியாது, உலகத்தை ஒருத்தரும் தர முடியாது. அது மனதில் வச்சு வாழ்வோம். அந்த அத்தி மரத்தை போல சபிக்கு ஆளாக வேண்டாம். ஆண்டவர் கனியை தேடும்போது, ஆண்டவர் அத்தி மரத்தை கனியை தேடினீங்க, இப்போ கனி இல்லை, நான் உங்கள் கனி கொடுக்க மகனாக மாறணும், கனி கொடுக்க மகனாக மாறணும், என் மாற்றித்தாங்கன்னு கேட்கலாமா? தள்ளி தாழ்ச்சி உண்ணுமா நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே என் கரம் கூட இருக்கிற ராஜனை கேட்கலாமா? ஆண்டவனை ஆஸ்வதிக்க போகிறார். இந்த புரித வார்த்தையில் புரிதமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்துக்காண்டு ஒப்பு கொடுக்கலாமா? இத்தனை நாட்களை பாதுகாத்தீங்கப்பா, ஒவ்வொரு நாட்களையும் பாதுகாத்தீங்க. புரிதமான வாழ்க்கை வாழ கிருபை தான் கேட்கலாமா? அவரு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரே, அந்த காட்சியை பார்த்தோம் இல்லை. அவரு சபைக்கையில் அடிக்கப்பட்டார், இந்த காட்சியை பார்த்தோம் இல்லை. எத்தனையோ பேர் என்னமாய் பண்ணாங்க, அதெல்லாம் சகிச்சாரே எனக்காக. என் வாழ்வு சீரழியுங்கிறதுக்கு, என் வாழ்வு உருப்படணுங்கிறதுக்காக, நான் வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழணுங்க இத்தனை பாடல் அந்த அனுபவிச்சாரே. அவருடைய சிலுவையை பார்க்க கிருபை தாங்க ஐயா. புனிதமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. எவ்வளோ குழப்பங்கள் இருக்கட்டும், நேர்மையாக வாழ, உண்மையாகி வாழ தயவாய் மன்னிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் கண்ணீரை அறுந்திருக்கீங்க, ஒவ்வொரு நாட்களும் வட்டி பிரச்சனைகள் வாழக்கூடிய பிள்ளைகளை அறுந்திருக்கீங்கப்பா. செத்து செத்து வாழக்கூடிய பிள்ளைகளை அறுந்திருக்கீங்க சாமி. என்னையும் கடன் கொடுப்பா, கடன் மாட்டாய். மன்னிக்கலாமா? நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துன்னு சொன்ன தெய்வம் அண்ணன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். தலையை தாழ்த்தி ஜெபணுமா? நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. அந்த அத்தி மரத்தை போல ஆண்டவர் சபிக்கப்படக்கூடாதப்பா. ஒரு கனி கொடுக்கும் மக்களாய் மாற கிருபை தாங்க. எப்பொழுது நீ எதிர்பார்த்தாலும் உமக்கு கனி கொடுக்க பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்க பிள்ளைகளை ஒவ்வொரு விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்தி காத்து கொடுங்க. கிருபையின் கரம் கொடுக்கட்டும். தொடர்ந்து பெறப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.